ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னன்னா, இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை விலாக் எடுத்துட்டு இருக்கேன். நான் முந்தா நேத்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த விலாக் வந்து ஃப்ரைடேயோடது. இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை விலாக் தான் எடுத்துட்டு இருக்கேன். நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வீடியோ அப்லோட் பண்ண போறேன். ஸோ அதனால செவ்வாய்க்கிழமை விலாக் எடுத்துட்டேன். இதுதான் என்னோட வீட்டோட என்ட்ரன்ஸு. ஸோ வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கும் பார்க்க. ஸோ அந்த வீட்டுக்கு அந்த பக்கமெல்லாம் இடம் இருக்கும். ஸோ இப்போ தான் நல்ல தண்ணி பைப்புக்காக தோண்டி வச்சுருக்காங்க அந்த பக்கம். ஸோ இன்னும் கனெக்ஷன் குடுக்கல. ஸோ வீட்டுக்குள்ளே திரும்பி பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோட தோரணம். என்னோட வாசலுக்கு நான் அழகுபடுத்துறதுக்காக நான் மீஷோல வாங்கி போட்டிருந்தேன். இதோட லிங்க் வேணும்னு சொல்லுங்க. வீடியோ கீழ நான் போடுறேன். ஸோ இப்போ வந்து நான் மாடிக்கு துணி துவைக்க வந்துட்டேன். சரி, ஈர துணிமெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அவங்க வந்து யூஸ் பண்ணுற துணியெல்லாம் தலை துவைச்ச துணி அந்த மாரி எல்லாம் இருந்துச்சு. சரி, அது வந்து கொண்டு வந்து காய போட்டுட்டு துணி துவைக்கிறதுக்குள்ள இது எல்லாமே காஞ்சிரட்டுன்ட்டு நான் காய போட்டுட்ருந்தேன். காய போட்டுட்டு, அதுக்கப்புறம் துணி துவைச்சிட்டோன்னா, இது துணி துவைச்சி நாங்கள் அலசி முடிக்கிறதுக்குள்ள இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா காஞ்சிரும். அதனால தான் சும்மா இந்த துணி எல்லாமே காய போட்டுட்ருந்தேன் நாங்க. ஸோ இதெல்லாம் காய போட்டு முடிச்சுட்டு, இப்போ வந்து நான் துணியெல்லாம் பக்கெட்ல போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அந்த துணியெல்லாம் கீழே எடுத்து போட்டுட்டு, நான் தண்ணி பைப் வந்து இப்போ நான் துணி துவைக்கிற கல் வந்து ரைட் சைடில் இருக்கும். தண்ணி பைப் வந்து டேங்க் கிட்ட ஒட்டுன மாரி இருக்கும். அப்படியே பாருங்க, கேமராவை திருப்பிட்டுருக்கேன். பயங்கரமா வெயில் அடிக்குதுங்க. கண்ணே திறக்க முடியல. கேமராவில் தெரியிறேனா இல்லையான்னு தெரியல. சரி, வீடியோ ஆன் பண்ணி விட்டுறலாம். கீழ போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ டேங்க்ல தண்ணி இல்ல. அதனால வரல. நான் போய் கீழ போய் மோட்ரு போட்டுட்டு வந்தேன். இப்போ தான் வந்து தண்ணி எடுத்து விட்டதுனால இப்போ தான் டேங்க் நம்பிட்டுருக்குது. அதனால ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்குது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். நான் எப்போ துணி துவைக்க போகிறேனோ அப்போல்லாம் இப்படி தான் ஆயிடுது எனக்கு. டேங்கில் தண்ணி இல்லாமல் போயிடும். பைப்பில் தண்ணி கம்மியாக வரும். இப்படி தான் எப்போவுமே நடக்குது எனக்கு. இப்போ போய் நான் சோப் பவுட்ரு போட்டு துணி ஊற வைக்கிறதுக்காக பக்கெட்டில் சோப் பவுட்ரு போட்டே எடுத்துகிட்டு போயிட்டேன் பைப் கிட்ட தண்ணி பிடிக்கிறதுக்கு. அப்படியே தண்ணி நம்பும்போது சோப் பவுட்ரு நுரையெல்லாம் மேலே வந்துரும்ன்ட்டு நான் எப்பவும் அப்படியே பண்ணிக்கிறது. இப்போ வந்து துணி வந்து பாப்பா ஸ்கூல் ட்ரெஸ்ஸு, வீட்டுக்காரரோடது ஒரு செட்டு, என்னோடது ஒரு செட்டு இருந்துச்சு. சரி, துவைச்சிடலாம், துவைச்சு காய போட்டுடலாம். பாப்பாவுக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு போடுறதுக்கு நாளைக்கு ட்ரெஸ் வேணும். ஸோ அதனால் சரி டெய்லியுமே துவைச்சிடுறது இப்போல்லாம். ஞாயிற்றுக்கிழமை துவைச்சா 2, 3 ட்ரெஸ் இருக்குது. சரி, அப்படியே டெய்லியே துவைச்சிடலாம் அப்படின்ட்டு டெய்லி துவைச்சிடுறது தான். வீட்ல நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து டைலரிங் பண்ணுவேன். எனக்கு ஆரி ஒர்க் வந்து நான் கிளாஸுக்கு போய் எல்லாம் பழகலை. ஸோ நான் கையிலே போடுவேன். அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதுதான் என்னோடய ஹாபி. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். டைலரிங் தெரியும் எனக்கு. ஸ்டிச்சிங் பற்றியான விஷயங்களும் உங்களுக்கு வேணும்னா ஸ்டிச்சிங் வீடியோஸ் போடுவேன். இல்லைனா ஆரி ஒர்க்குன்னா நான் கையில் தான் சிம்பிளாக போடுவேன். அதோட ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது. நான் வேணும்னா அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் ஷார்ட் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து விலாக் வந்து இதுதான், துணி துவைக்கிறது, அப்புறம் வீட்டோட என்ட்ரன்ஸ் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஹோம் டூர் வீடியோ வேணும்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் டெய்லி ஒரு வீடியோ கொடுத்துட்டு தான் இருப்பேன். ஸோ ஹோம் டூர் எல்லோரும் யாரெல்லாம் பார்க்கணுன்னு பிடிக்குதோ, பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக ஹோம் டூர் வீடியோ கேளுங்க. நான் வந்து அப்லோட் பண்ணி விட்றேன். இப்போ வந்து துணி துவைச்சிட்ருப்பேன். ரொம்ப லென்த்தி ஆயிடுச்சு. இவ்வளோ சீக்கிரமெல்லாம் துணி துவைக்க முடியாது. நான் தான் வந்து வீடியோ வந்து ஓட்டியிருக்கேன். ஸ்பீட் பண்ணிட்டு தான் வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே இப்போ கேமரா திருப்பியாச்சு, தண்ணி பிடிக்க போயிட்டேன். தண்ணி பைப் அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் துணி அலசிட்டுருக்கேன். அப்பப்போ கேமராவை அங்கேயே திருப்பிக்கிறது, இங்கேயே திருப்பிக்கிறது. அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். அங்கே துணி காஞ்சிட்ருக்கிறது வந்து பக்கத்து வீட்டு துணி. ஸோ நாங்கள் இந்த பக்கம் தான் போடணும். இப்போ துணி அலசிட்டுருக்கேன். அதுக்குள்ளே அங்கே துணி அலசிட்டு இருக்கேன். இன்னொரு அக்கா, ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற அக்கா கூப்பிட்டுட்டு, "என்ன சௌமியா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்டுச்சு. அங்கே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டேன். அந்த கிளிப் வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஸோ எடுக்கலை. அப்புறம் என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ நான் போடுவேன் கண்டிப்பாக. உங்கள் மனசில் நான் இடம் பிடிப்பேன் கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து அலசியாச்சு. ஒரு டைம் அலசிட்டேன். மறுபடியும் வந்து இன்னொரு பக்கெட் தண்ணி பிடிச்சிட்ருக்கேன். தண்ணி பிடிச்சி அலசி முடிச்சுட்டு, அப்புறம் இந்த துணியெல்லாம் ஈர துணியெல்லாம் காய போட்டிருந்தேன். அதெல்லாமே எடுத்து கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு, அதுக்கப்புறம் துணி காய போடணும். பொண்ணுங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ சொல்லலான்னு இருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ என்னென்னா, பொண்ணுங்க வந்து
வீட்ல ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க வேலைக்கு போயிட்டு வருவாங்க. ஸோ அதனால் ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னா நாங்கள் அதை பற்றியே யோசிச்சுட்டு கவலைப்பட்டுட்டு உட்காரக்கூடாது எப்போவுமே. ஏன்னா அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு வந்த டென்ஷனில் இருந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் சும்மா கூட இருக்கேன், நீ சாப்பிட்டுட்டு சும்மா உட்காந்துருக்க, அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கூட சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் அதெல்லாம் நினச்சி பார்க்கக்கூடாது, யோசிக்கக்கூடாது, அதை பற்றியே உட்காந்துட்டு யோசிக்கக்கூடாது. ஸோ அதெல்லாத்தையும் ஒரு கதையில் வாங்கி ஒரு கதையில் விட்டுட்டு நிம்மதியாக இருக்கணும், கூல் டவுனாக இருக்கணும். ஏன்னா அவங்க காலையில் போயிட்டு சாயந்தரம் வராங்க. அதனால் அந்த டென்ஷனில் ஏதோ ஒன்று திட்டுவாங்க. ஆனாலும் அவங்க அப்படி சொல்கிறது எங்களுக்கு பிடிக்காது தான். ஆனாலும் என்ன பண்ணுறது? அவரு எங்களே திட்ட முடியும். நாங்க அவங்கள தான் திட்ட முடியும். நாங்க போய் வேறவங்கள திட்ட முடியாதுல்ல. அதனால அப்படி இருக்கும். ஸோ அத பத்தி யாரும் கவலைப்படாதீங்க. ஏன்னா நான் இங்க கண்ணார பார்க்குறேன். ஒருத்தருக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் எப்போ பார்த்தாலும் அந்த அக்கா எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் அவங்க வந்து திட்டிட்டே இருப்பாங்க. குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அத போய் அடுத்தவர்கிட்ட சொல்லுவாங்க. அந்த மாரி யாருமே பண்ணாதீங்க. ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவ நான் சொல்றேன். அந்த மாரி யாருமே அந்த மாரி பண்ணாதீங்க. அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுது தெரியுமா? எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா மனசுக்கு? ப்ளீஸ் அந்த மாரி பண்ணாதீங்க. லேடீஸ் பார்க்குறீங்கன்னா அந்த மாரி பண்ணாங்கன்னா ப்ளீஸ் கவலைப்பட்டுட்டு உட்காந்துக்காதீங்க. குழந்தைகளுக்காக நாங்க வாழ்ந்து தான் ஆகணும். ஸோ அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் வேறு மோட்டிவேஷன் வீடியோஸ் போடுறேன். ஸோ இப்போ வந்து துணியெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு காய போட்டுட்ருந்தேன். காய போடும்போது என்னாச்சு, எப்படி வீடியோ கட் ஆச்சு, இல்லை ஃபோன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தது கட் ஆயிடுச்சு எப்படின்னு தெரியல. 2 துணி தான் வந்து காய போட்டேன். அதுக்குள்ளே வீடியோ கிளிப்பு கட் ஆகிருக்குது. அப்புறம் நான் கீழே வந்துட்டு பார்த்தேன். அப்புறம் அந்த வீடியோவே இல்லை. எனக்கே கஷ்டமா போச்சு. கஷ்டப்பட்டு துணி துவைச்சு காய போடுற வீடியோலாம் எடுக்கலான்னு இருந்து, காய போட்ட வீடியோ வந்து எப்படி தான் கட் ஆச்சு அப்படின்னு எனக்கே தெரியல. ஸோ இப்போ வந்து கீழே இறங்கி வந்துட்டு, இப்போ வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதனால் இப்போது கூட்டிகிட்டு இருந்தேன் 2 வீடுமே. இங்க பாருங்க வீட்டுக்குள்ளேருந்து உள்ளே வந்தோன்னா, லெஃப்ட் சைடில் எங்களுக்கு கிச்சனும் இருக்கும், ஒரு ரூம் இருக்கும். ஸோ அவ்வளோதான். ரூமு கூட்டி முடிச்சுட்டு, ஹால் கூட்டிட்டு, கிச்சன் கூட்டிட்டு, அப்புறம் டஸ்ட்பின் கொண்டு போய் வெளியே போடுவேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு புதன்கிழமை போடக்கூடாது. மகாலட்சுமியை வந்து வீட்டுக்கு வெளியே போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வெளியே வச்சுட்டேன். நான் சாயந்தரமா போய் அங்கேயே கொஞ்சம் குப்பையெல்லாம் கொட்டி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் கொண்டு போய் தீ வச்சுருவேன். அந்த ஈவினிங் வ்ளாக் வந்து நான் சாயந்தரம் எடுப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்களா மொட்டை மாடியில் எவ்வளோ பயங்கரமான வெயில். அந்த வெயிலே நான் துணி துவைச்சி எல்லாம் காய போட்டு எல்லாம் பண்ணேன். அந்த வீடியோ எடுக்கும்போது கூட அடடா என்னடா இவ்வளோ வெயில் அடிக்குதே. ஸோ வீடியோவில் தெரியுமா தெரியாதா நான் வேலை செய்கிறதெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டேன். நான் வெளியே இங்கே வந்து பார்த்தப்போ நல்லா தான் தெரிஞ்சுது. இப்போ உள்ளெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு இப்போ வெளியே வந்துட்டேன். போர்ட்டிக்கோ கூட்டிகிட்டு இருக்கேன். போர்ட்டிக்கோ எல்லாம் கூட்டி முடிச்சுட்டேன். இந்த வ்ளாக் முடிஞ்சது இன்னையோட. நினைக்கிறேன். இல்லை நான் சாயந்தரம் ரொட்டீன் வந்து நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஈவினிங் வ்ளாக் வந்து நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து போர்ட்டிக்கோ எல்லாம் கூட்டிகிட்டு இருந்தேன். எல்லோரும் போனதுக்கப்புறம் இந்த வேலை தான் செய்வேன் வீட்டில். எல்லா வேலையும் முடிச்சுட்டு துணி தைப்பேன், ஸ்டிச்சிங் பண்ணுவேன். நான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ப்ளவுஸு, சுடிதார் அந்த மாதிரி எல்லாம் ஆல்ட்ரு பண்ணுறது ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் போடுவேன். ஸோ அந்த வீடியோவும் நான் வீடியோ எடுக்கும்போது நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதை பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாருங்கள் வீட்டுக்குள்ளே எவ்வளோ பயங்கரமாக வெயில் அடிச்சிட்ருக்குதுன்னு. மழை வேணும்னு சொல்லிட்டு இருந்தால் மழை வரும்போது வெயில் வேணும்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ வெயில் அடிக்குது, எதுக்குடா இவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு தோணும் எல்லாருக்கும். பாருங்கள் வீட்டு என்ட்ரன்ஸு காலையிலே எந்திரிச்சு தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டேன்னா, ஒரு டைம் ஈவினிங்கே நான் போட்டுருவேன் எல்லாமே. கோலம் போட்டுட்டு தண்ணி தெளித்து வந்துடுவேன். ஏன்னா ஈவினிங் டைமில் பயங்கரமாக குளிர் என்னடா பண்ணுறது, காலையில் எந்திரிச்சு தண்ணி தெளித்து கோலம் போட முடியாதுன்ட்டு நைட்டே எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு நான் கோலம் போட்டு தண்ணி தெளிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.